இப்போ ஒரு பிரச்சனை உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதனால உங்களுக்கு மன அழுத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்குமா? அப்படின்னு. உண்மை என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயம் 1 வருஷம் கழிச்சு பெரும்பாலும் ஒரு பிரச்சனையாவே இருக்காது. நீங்களே நினைப்பீங்க, இந்த ஒரு விஷயத்துக்காகவா இவ்வளவு வருத்தப்பட்டேன்? இவ்வளவு கவலைப்பட்டேன் அப்படின்னு. அப்போ எதுக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைய நினைச்சு மன அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு கவலைப்படுறீங்க? அப்படி வேதனைப்படுவதற்கான அவசியம் எங்கிருந்து வருது? உதாரணமா, உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸோட, இல்ல பணிபுரியிற இடத்துல, இல்ல தொழில் செய்யற இடத்துல, இப்படி யார் கூட வேணும்னாலும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம், மனஸ்தாபம் இருக்கலாம். அதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு அதுவே உங்களுக்கு மன அழுத்தமா மாறலாம்.